தேடனே சிக்கிருக்க மாட்டாங்களா? எங்கேயுமே கிடைக்கலனா யோ இல்லாத ஊர்ல தேடனே எப்படி வச்சுக்குவாங்க? இருக்க மாட்டாங்களா? ஆமா இருக்கிற ஊர்ல தான் தேடணும். ஆமா. ஆனா இன்னைக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு இங்க வந்துட்டீங்கன்னா சரி எதுக்கு தேடணும்? ஒரு நாடகம் ஒண்ணு ஓடணும்னா எதுக்குப்பா மாரியம்மன் நோம்பிக்கா? இல்ல நோம்பி இல்ல. எங்க பாட்டி ஒண்ணு இருந்துச்சுன்னா சரி ரொம்ப நாளா கட்டிலோட இழுத்துட்டே கிடந்துச்சு. சரி திடீர்னு செத்துருச்சு. சந்தோஷம். பாட்டி செத்தா உனக்கு சந்தோஷமாடா? துக்கம் சொல்லவே இல்ல. இப்பதானே சொல்றேன்னு என்ன? சரி எங்க பாட்டி ஒண்ணு இருந்துச்சு செத்துருச்சுன்னா சரிப்பா காசு பணம் ஏகப்பட்டது கிடக்குது. எப்படி ஏகப்பட்டது இருக்குது? ஆமா ஒரு 20-25 ராத்திரி கூத்தாடணும். 20 விடாம அவ்வளவு ஒரு 30 ராத்திரி ஒரு மாசத்துக்கு உள்ளான்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா 30 ராத்திரி ஆடி போடலாம். விடாத கூத்தாடணும். போட்ட டேஜ் பிரிக்க கூடாது. அத்தால அடிச்சுட்டே தான் இருக்கணும். உடல் ஊதிக்கிட்டே தான் இருக்கணும். சரி பின்னாடி சாப்பாடு ஆகிட்டே இருக்கும். சாப்பிடுறோம் சாப்பிட்டுக்கலாம், வேஷம் போடுறோம் வேஷம் போட்டுக்கலாம். ஆனா கூத்து நிக்க கூடாது 30 ராத்திரி. சரி 30 ராத்திரிக்கு நாங்க சம்பளம் வாங்கிட்டு ஆடி போடுவோம். பாக்குறீங்க யாரையா ஒரே இடத்துல உட்காந்து பாப்பாங்க? அது நான் பாத்துக்கிறேன். பாக்க நான் ஜான சம்பளம் கொடுக்குறேன். பாக்குறதுல பத்தி என்ன அப்படிங்கறியா? நாங்க 2 பேர் வச்சுட்டு கூட நான் கூத்து ஆடுவோம். நான் பார்த்தா போதும். சரி சம்பளத்தை போய் பேசிக்கலாம். பேசிய 30 ராத்திரி ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்துறணும். 30 லட்சம் ரூபாய்? ஆமா 30 லட்சம் ரூபாய் என்னடா என் மயிறு காசு? எனக்கு ஒரு வாரத்துக்கு சிகரெட் செலவு 35 லட்சம். சாமி பெரிய இடமாட்டாங்க. அது முழுசா குடிக்க மாட்டேன். ஜஸ்ட் 2 கொப்பு எடுத்துட்டு கீழே போட்டுருவேன். அடாடா 2 எடுப்பு தான். சரி ஒரு 50 லட்சம் கொடுத்துறணும். 50 லட்சம்? ஆமா 50 lakhs. ஆமா 50 இல்லடா. ஏய் 50 lakhs கொடுத்துருங்க. என் காடு என்ன கரை என்ன சொத்து என்ன சுகம் என்ன? மேட்டூர் அடிகால்ல இருந்து பழனி படிக்கட்டு வரைக்குமே என்னோட பண்ணை மட்டும்தான் நடக்கும். என்ன சொல்றீங்க? மேல எடுத்துக்கிட்டா இந்த எல்லாமே என்னதான். தண்ணி யாரும் எதுவும் கேட்க முடியாது. என் காடு என்ன கரை என்ன சொத்து என்ன சுகம் என்ன? என் தென்னந்தோப்புல முடிந்து உழுது பாத்தியா தேங்காய் நெத்து. ஆமா பொறுக்கி போறதுக்கு 1000 பொட்டை பிள்ளைகளை வேலைக்கு வச்சிருக்கிறேன். அவங்களே பொறுக்கி போட முடியல. இன்னும் 1000 பேர்த்த சேர்த்துன்னு அழுகுறாங்க. ஏன்னா நான் கொடுக்கற சம்பளத்துல வாரத்துல 2 பிளேடு வாங்குறாங்க. எதுக்கு அவ்வளவு வளர்ந்து போயிருமா? ஏடா மசிரா டேய் பிளாட் நிலமடா. பிளாட் ஆஃப் பிளேடுன்னு நினைச்சேன். பிளேடு கிடையாது பிளாட். சரி எத்தனை மரம் இருக்கும்? கணக்கே கிடையாது. யோ எத்தனை மரம்னு உனக்கு தெரியாதா? என்னன்னதே கிடையாதுப்பா. என்னன்னதே இல்லையா? கணக்கே கிடையாது. சரி நானா வந்து எண்ணி கொடுக்கட்டுமா? முடியாது. ஏன் முடியாது? நான் ஒவ்வொரு மரத்துக்கு 1 2 3 போட்டு எண்ணுவேன். முடியாதுடா. ஏன் முடியாது? மரம் இருந்தா தானே எண்ணுவேன். ஏய் மரம் தான் ஏகப்பட்டது இருக்குதுடா. சொல்லு. சரி 75 lakhs கொடுத்துறேன். அதனால பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் பேசுற. ரெண்டுலயும் கலந்து படிச்சேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஆமா 75 லட்சம். ஆமா 75 லட்சம் தம்பி. ஓய் இப்ப போனுச்சே தை நோம்பி பொங்கல். ஆமா அந்த பொங்கலுக்கு எங்க பாட்டிக்கு ஒரு ஜாகி. பின்னாடி பாக்காதடா. பின்னாடி பார்த்து தொலையாதீங்கடா. என்னடா அங்கடா தெரியுது? அவன் மூடி அட வச்சிருக்கான். அவன் பூஜை ஏன பூஜை மாதிரி தெரியுதா? பொல்லுக்கு அண்டாலே பாத்தீங்க. ஏண்டா பாஜியார போய் கேன கூட்டினா கேக்குறாரு. பாஜியார கடந்து அடிச்சியா இல்ல யார கடந்து அடிச்சியா? பின்னாடி பார்த்து தொலையாதீங்கடா. அங்க பாருங்கடா. சரி வா 75 லட்சம். என் பாட்டிக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு தைய கூலியே 80 லட்சம்டா. ஏண்டா டேய் ஒரே ஜாக்கெட்டுக்கு தைய கூலியே 80 லட்சம்ங்கறிய? அந்த ஜாக்கெட் துணி மீட்டர் எவ்வளவு? வெறும் 35 ரூபாய் தான். ஏண்டா மீட்டர் 35 ரூபாய். டைலருக்கு எதுக்கு அவ்வளவு காசு கொடுக்குற? தம்பி பிரச்சனை இல்ல. சரி உங்க வாத்தியார் நான் பாக்கணுமே. நான் அனுப்புறேன். அனுப்பிடுறியா? நடக்கிறாரு பைத்தியம் முடிஞ்சீங்கச்சா? ஐயா நீங்க நாடக கலைஞர்னு கேள்விப்பட்டேன். நாடகத்துல பாட்டு வேணுங்க ஐயா. என்ன நாடகம்? என்ன நாடகம் ஆடுவீங்க? ராமாயணம் ராமாயி மகா ராமா இல்லையா? ராமாயணம் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் சாந்தோபுராணம் தேவி புராணம் வட்டி புராணம். அப்பா எந்த புராணத்துல கேக்குற? கண்ட அரவழிக்கு பையன சாமி எல்லாமே தெரியும். ஆமா அவருக்கு எந்த நாடகமும் தெரியாது. ஐயா ஏதோ ஒண்ணு பாடுங்க ஐயா. இந்த கருவாட்டு நாடகம் தெரியுங்களா? கருவாட்டு நாடகம். ஆமா அந்த நாடகத்துல செம்படவர் கதை, மீன் போக்கிகள் கதை.
எந்த கடத்தல போட்டோம் எல்லாத்தையும் சந்திக்கிற விடு. வலிமையும் திறமையும் எதையும் தாக்குது எதையும் வேண்டும் என்று அறிஞர் சொன்னதை போல் அவங்க சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. அனுபவிக்கிறதாரு ஐயா செம்படவர் கதை. என்ன நாடகம்? கருவாட்டு நாடகத்துல ஒரு பாட்டு. கருவாட்டு நாடகம். ஆமா, கருவாட்டு நாடகத்துல எந்த கட்டத்துல பாட்டோம்? இந்த சிவப்பு படத்துல நின்னு பாடுங்க. அப்படி இல்ல, யார் யாருக்கு சந்திப்பு? ஐயா இந்த அப்பண்ணசாமி தம்பிமார் 2 அடிச்சு கொடும்படுத்தி கொல்றாங்களே, அதுல பாடுங்க. ஆமா, அப்பு சாமி நீவா. ஆமா, ஆமா, வயது நீங்க வந்து என்ன போடுவீங்க? நான் சுப்பல்ல போடுவேன். அப்பல்ல இவர் போடுவாரு. குப்பு குப்பு இங்க இருக்கிறாரு. வந்து இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. குப்பு ஒரு ஆள் வாங்க. நான் 3 பேர்த்தையும் ஒரே முட்டு தான் பார்க்கணும். அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்பனுக்கு பாடுவாரு. குப்பு நீ சுப்பு. ஆமா, இவன் குப்பு குப்பு குப்புறதான் கடைக்குட்டி. சரி, ஒருத்தான் கடைக்குட்டி. ஆமா, எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிக்குது. அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுங்க. எப்படி வாய் திறந்து தான் பாடணும். எப்படி பாடணும்? வாய கூதின்னு பாடு. பாடு 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 வா.
மன்னன் தெரியுமில்ல? அப்படியா? சரி, பச்சையம்மனுக்காக மூலக்காடு மாது என்ன நாடகம் அது காட்டிட்டியா? என்ன நாடகம் ஐயா? என்ன மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம கண்ணுமுள்ள அம்மா நமக்கு அறிமுகம் செய்தார். அவர்களும் அவர்களுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும். ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நடைபெறுகிற நாடகம் ஒரு புதுமையான நாடகம். என்ன காலத்தில் போகல நிறைய நாடகம் மறைஞ்சு போயிட்டே இருக்குது. என்ன? ஆமாங்க. இன்றைக்கு ஜெகதல பிரதாபன். ஆமா, சரிங்க. இந்த நாடகம் பக்கமா எங்கேயும் ஆடல. அதனால ஜெகதல பிரதாபன் என்ற நாடகத்துல இப்பொழுது சகாதிபதி மட்டுமே சபைக்கு வர்றாரு. அவர் வந்தா கதை போயிட்டே இருக்கும். ஆனா சத்தப்படாத போது அவர் என்ன மாதிரி இல்ல, உங்களை மாதிரி கிடையாது.